ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் உங்களுக்கும் இந்த மாதிரி பூக்கள் பூக்கணுமா? என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட ரோஸ் செடி எவ்வளோ அழகாக பூத்து குலுங்கிருக்கு பார்த்தீங்க. நான் அந்த பூவை கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம எப்படி கட் பண்ணுறதுல தான் நம்மளோட டிப்ஸே இருக்குது. நம்மளோட செடிகள் நல்லா வளரணும், நல்லா க்ரோத்தாக வளரணும், ஓகேங்களா? நம்மளோட செடிகள் நல்லபடியாக க்ரோத்தாக வளரணும். அதுக்கு நம்ம வெட்டுற விதமும் இருக்குதுங்க, புரியுதுங்களா? அப்போ நல்லபடியாக வெட்டினா மட்டுமே தான் அந்த பூக்கள் நல்லா வரும். புது புது துளிர்கள் விட்டு நல்லா பெரிய பெரிய காம்புகளாக வரும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு காம்புங்களும் எவ்வளோ கணத்தில் இருக்குது பாருங்கள். நம்மளோட ரோஸ் செடி இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த ரோஸு இது குட்டியான ரோஸை தாங்க பூக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்ட பிறகு நல்லா பெருசாக பூத்துட்ருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரோஸோட காம்பு பாருங்கள் எவ்வளோ கணத்தில் இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியும், நமக்கு ஃபீல் ஆகும். நல்லா அழகான கலரு, சூப்பராக டபுள் கலரில் இருக்குது, ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் இருக்குது. இந்த ரோஸு உங்கள் வீட்டில் இது ரேரு, ஆனால் நம்ம வீட்டில் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நல்லா சூப்பராக நல்லா வாசனையாகவும் இருக்குங்க ரோஸு. பாருங்கள் எவ்வளோ பெரிய காம்பு பார்த்தீங்களா? இதுமாரி 3 பூ பூத்துதுங்க இதில். அதே மாதிரி ஊட்டி ரோஸும் பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லுங்க, செம்ம மெரூன் கலர், டார்க் கலரில் இதுவும் பூத்துட்ருக்கு. உங்கள் வீட்டில் நல்லபடியாக இந்தமாரி பூக்கள்லாம் பூக்கணுமா? ரோஸ் செடி எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்களும் இந்தமாரி எங்கள் வீட்லேயும் பூக்கள் பூக்கணும், நிறைய பூக்கள் பூக்கணும். உங்களுக்கு டிப்ஸு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போது நிறைய டிப்ஸுகள் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் அழகான பூக்கள் பூக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பூக்கள் இருக்குதுங்க. பாருங்கள், ஒரு நாள்லேயே நான் எவ்வளோ பூ எடுத்தேன் பார்த்தீங்களா? நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே அழகாக. ஆனால் நம்ம பூக்கள் ஒரு வாரம் கூட இது வாடாமையே இருக்குங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன தான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ் வாங்கணும், ஒரு நாள்லேயே வாடி போயிடும். ஆனால் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோஸு. மாடி தோட்டத்தில் எடுத்த பூக்கள் தான் பாருங்கள். இன்றைக்கி அறுவடை பண்ண பூக்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மொட்டுக்கள் எல்லாம் இன்னும் ஒன்று பாதாம் பருப்பு மாரி இருக்குது. மல்லிப்பூவு நல்லா அழகாக இருக்குது. அதேமாரி ரோஸ்கள்லாம் பாருங்கள், ரோஸெல்லாம் பாருங்கள், கலர் ஆரஞ்ச், பிங்க்கு, மெரூன், எல்லாமே பன்னீர் ரோஸு எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளே எவ்வளோ